புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1106 பக்கம் மல்கியாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 10 நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். என் ஆலயத்தில் தசம பாகங்களையெல்லாம் பண்டசாலைகளை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து போமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனை. இந்த வசனம் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை அடுக்கடுக்காக தருகிறது. அல்லேலூயா. வானத்தின் பலகணிகள் இருக்கிறது. அந்த பலகணிகள் திறந்தால் அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்கள் நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குவதாக. அல்லேலூயா. நமது ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அவர் வாரி வழங்குகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல் நாள் என்ன பார்த்தோம்? வானத்தை திறக்கிற தேவன். 2ஆம் நாள் பூமியை திறக்கிற தேவன். 3ஆம் நாள் வெண்கல கதவுகளை திறக்கிறவர். 4ஆம் நாள் ஊற்றுகளை திறக்கிறவர். 5ஆம் நாள் ஆறுகளை திறக்கிறவர். நேற்றைய தினத்தில் சமுத்திரத்தை திறந்தவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் அற்புத செயலை பாருங்க. இன்றைக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். தமது ஜனத்திற்காக ஆண்டவர் இதை செய்யும் போது என்ன ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமாம்? இடம் கொள்ளாமற் போக மட்டும். அந்த வசனத்தின் மையத்தில் பாருங்க, பலகணிகள் திறக்கும் போது இடம் கொள்ளாத ஆசீர்வாதம். ஆமென். அபண்டன்ட் பிளெஸிங் அது நமக்கு ஆண்டவர் தருவார். பிளெஸிங்கை, இந்த ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆக மிகுதியான நன்மைகள், வர்ஷிக்கப்படுகிற நன்மைகள். ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, ஆண்டவர் 11ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, அடுக்கடுக்கான ஆசீர்வாதம். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு யார் போட்டியாளர்களாக இருக்கிறார்களோ, நமக்கு தொழிலில் காம்படிட்டர்ஸ், அந்த போட்டியாளர்களை கர்த்தரே கண்டிப்பேங்கிறார். அல்லேலூயா. வானத்தின் பலகணிகள் திறக்கும் போது இடம் கொள்ளாத ஆசீர்வாதம் முதலாவது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். 2வது ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறார். 3வது விளைச்சலை கெடுக்கிறவர்களை நானே கண்டிப்பேன். ஆமென். நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழிலில் யாரெல்லாம் போட்டியாளர்களாக இருக்கிறாங்களோ, ரகசியமாக உங்களுக்கு குழி தோண்டலாம், குழி வெட்டலாம், உங்கள் தொழிலை அழிக்க, உங்களுக்கு வருகிற ஆர்டரை எடுக்க அவர்கள் தீவிரப்படலாம். பயப்படாதீங்க, கர்த்தர் அவர்களை கண்டிப்பேன்னு சொல்கிறார். ஆமென். பலகணிகளை திறந்தா என்னென்ன ஆசீர்வாதம். நம்மை அவங்களுக்கு போய் பக்கத்தில் நின்று நாம் போட்டி போடக்கூடாது. கர்த்தரே அவர்களை கண்டிப்பார். என்னமோ செய்யட்டும், நம்முடைய போட்டிக்கு விரோதமாக மந்திரம் செய்யட்டும், மாந்திரியம் செய்யட்டும், என்னமோ செய்யட்டும், ஆனால் கர்த்தர் இந்த காலவெளியில் தமது ஜனங்களுக்காக வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும் போது நமது எதிராளிகளை தேவன் கண்டிக்கிற தேவன். அல்லேலூயா. மட்டுமல்ல, அடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்க, அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. அப்படின்னா சோத்ரம், உங்களுக்கு வருகிற லாபத்தை ஒருவரும் கை வைக்க முடியாது. ஆமென். வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும் போது உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். விசுவாசிக்கிறீங்களா? அநேகர் எழும்பி உங்களுக்கு வர வேண்டியதை தடை பண்ணியிருக்கலாம். சில சதிமோச நாச திட்டங்களை தீட்டியிருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறக்கும் போது உங்கள் கைகளின் கிரியைகள் அழிக்கப்படுவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா?
கடைசியாக ஆண்டவர் கொடுக்கிற அருமையான அந்த வார்த்தையை ஸ்தோத்திரம் வாசிக்க கேட்போம். வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கண்டிப்பாக நாம் செய்கிற காரியங்களில் நல்ல சிறந்த ஒரு லாபத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென். உங்கள் பலன் உங்களுக்கு வந்து சேரும். ஆமென். ஆண்டவர் இதை செய்யும்போது சோத்திரம் எல்லா ஜாதிகளும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்களாம், சோத்திரம் யூ ஆர் சோ பிளஸட். ஹல்லேலூயா. நீ ஒரு பாக்கியவான், நீ ஒரு பாக்கியவதி என்று சொல்லி சகல ஜாதிகளும், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்மோடு வேலை பார்க்கிறவர்கள், நமது போட்டியாளர்களும் சொல்லுவாங்களாம், ஓ உங்களை போல பாக்கியவான் இல்லை சோத்திரம், ஏனென்றால் கர்த்தர் உங்கள் விளைச்சலை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். எங்கே போட்டிருக்கு? 12ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நீங்கள் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறது விருதாவாக அல்ல, ஆண்டுடைய முகத்தை தேடி வந்திருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு சிறந்த பலனை தருவார். ஆமென். சோத்திரம். சத்துரு உங்கள் பலன் மேலே கை வைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை விளைச்சலை கெடுக்கிறவர்களை, போட்டியாளர்களை கர்த்தரே கடிந்து கொள்வார். எவ்வளோ அடுக்கடுக்கான ஆசீர்வாதம் பாருங்கள். வாசிக்கும் போது, தியானிக்கும் போது அத்தனை மகிழ்ச்சி இருதயத்தில். இவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமது ஜனத்துக்கு வைத்திருக்கிறாரே. ஆமென். அப்படின்னா ஸ்தோத்திரம். இந்த பலகணிகளை ஆண்டவர் திறக்கும் போது இந்த நன்மையெல்லாம் நம்மையில் வந்து பலிப்பதாக. ஆமென். எப்போவுமே ஆசீர்வாதத்துக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது, ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னா ஆண்டவர் கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறார். ஆசீர்வாதத்தின் திறவுகோல் ரொம்ப முக்கியங்க. இந்த சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறோம்னா மெயின் கேட் திறந்திருக்கு, இந்த ஷட்டர் திறந்திருக்கு. ஆக திறவுகோல் பெரிய கதவு தான், ஆனால் திறவுகோல் என்னது? ரொம்ப சிறியது, தூக்க முடியாத அளவுக்கு ஒரு 4 பேர் தூக்கிட்டு வர்ற மாதிரி கீ பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம். 4 பேர் தூக்கிட்டு வந்தால் தான் இந்த சர்ச்சை திறக்க முடியும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்க. திறவுகோல் மிகவும் சிறியது, ஆனால் பலனோ பெரியது. அல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதத்தின் ரகசியம், ஆசீர்வாதத்தின் திறவுகோலை இந்த காலைவெளியில் நம்ம கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம். இந்த சபைக்கு ஆண்டவர் கற்றுத்தர விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? தெய்வத்தை தேடாமல் அருட்கடலாம் ஐயவர் பாச அருள். இல்லை, கரங்களை செடி பாடலாமே. உருக்கம் நிறைந்தவர் நேசன், உருக்கம் நிறைந்தவின் நேசன், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், இளைப்பேனோ திருப்பாதம் ஆசீர்வாதத்தின் திறவுகோல் வசனம் வாசிக்கலாம். 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் என்பது கட்டளை. ஆமென். இது ஒரு ஆர்டர். ஸ்தோத்திரம். இதை நம்ம மீறவே கூடாது. கவனிங்க, இந்த கட்டளையை நம்ம கவனமாய் செவி கொடுத்து கை கொண்டால், உபாகம் 28:1 வாசிக்க கேட்டோம், சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தால் எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அது கர்த்தருக்குரியதுங்க, அதை நம்ம டச் பண்ணிடவே கூடாது. வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் வஞ்சிக்கலாமா?
நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும். அப்போ ரெண்டும் வேற வேற, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் நல்ல வாஞ்சியுள்ள ஆட்கள், உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நிதானமாய் பகுத்து போதிக்க கர்த்தர் அடியானுக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. தசமபாகம் வேறே, காணிக்கை வேறே. அல்லேலூயா. காணிக்கை எவ்வளோ நாளும் போடலாம், 5 ரூபாவும் போடலாம், 10 ரூபாவும் போடலாம், 1 லட்சமும் போடலாம், அதில் அன்லிமிட்டெட். ஆனால் தசமபாகம்னு வரும்போது அதில் அப்படியே நம்ம உண்மையாக இருக்கும். அது 10%, 10%, 10%. அது கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. ஸ்தோத்திரம். 10%. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே அப்படிங்கிறார். அப்போ இது வஞ்சிக்கப்படுகிறது. நம்ம கொடுக்காம இருக்கிறத நம்ம என்ன நினைக்கிறோம்? ஸ்தோத்திரம், இருந்தால் தானே கொடுக்கறது. இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன் நேற்று தினத்தில் இருந்து. அப்போ யோசித்து பார்த்தேன், நம்ம இருந்தால் தான் கொடுக்க முடியும், கடன் இருக்குது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம். யோசித்து பார்த்தேன், வேறு செலவு ஏதாவது நம்ம குறைச்சிருக்கிறோமா? நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய அன்றாட தேவைகள் கடன் இருக்குன்னு சொல்லி, அல்லது இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது பாஸ்டர், ஸ்தோத்திரம், அநேக கடமைகள் எனக்கு இருக்குன்னு சொல்லி வேறு எதையாவது நம்ம குறைச்சிருக்கோமா? குறைக்கவே இல்லை. கை வைக்கிறது எது தான்? காணிக்கையில், தசமாத்தில் தான் நம்ம கை வைக்கிறோம். அதை நம்ம கொடுக்காம ஒதுக்கி வச்சிடுறோம். இந்த காலை வேளையில் ஆசீர்வாதம் அடுக்கடுக்காக நமக்கு வேணுங்க. ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்ல முடியும் அப்படின்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதையும் போதிக்க முடியாது. அதில் நம்ம உண்மையாக இருந்துட்டா தேவனை பிரியப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லா காரியமும் நடக்குது. ஆனால் கை வைக்கிறது எதில் தான் கை வைக்கிறோம்? காணிக்கையை குறைச்சிட்றோம், தசமாகவும் குறைச்சிட்றோம். ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த காலை வேளையில் நீங்கள் எல்லாம் கொடுக்குற ஜனம். ஸ்தோத்திரம். ஆகவே உங்களை கண்டனம் பண்ணி போதிக்க நான் வரல. நீங்கள் கொடுக்குறவங்க மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன். ஒருவேளை ஃப்யூச்சரில் கொடுக்க முடியாத இக்கட்டான நேரம் வரலாம். ஒன்று செய்யுங்கள். ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எது தான்? டைத்து தான். நான் அப்படி தான் எழுதி வச்சுருக்கிறேன். டைத்து எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் சர்ச் ரெண்ட்டு, ஹவுஸ் ரெண்ட்டு, அதுக்கப்புறம் கமிட்மெண்ட், அதுக்கப்புறம் தான் ஃபோன் ரீசார்ஜு, பெட்ரோல்லாம். சில சமயம் இது கூட இல்லாமல் இருக்கும். வெளியே வண்டி எடுக்கவே மாட்டேங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. பைக் எடுக்க மாட்டேன், கார் எடுக்க மாட்டேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இதெல்லாம் மாற்றினோம்னா நமக்கு ஆசீர்வாதம் ரொம்ப கஷ்டம். இந்த காலை வேளையில் இது ஒரு தெளிவான சத்தியம். ஆமேன். வருஷத்துக்கு 2-3 விசை இதை சர்ச்சில் போதிக்கணுங்கிறது தமிழ்நாடு வேதாகம கலாசாலையின் கட்டளை. ஆனால் நம்ம போதிக்கிறதே இல்லை. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தின் திறவுகோல் எது என்றால் இந்த தசம பாகம். ஆமேன். இன்றைக்கு அநேக அதை குறித்து கேலி கிண்டல் பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுப்பீர்கள் என்றால் ஸ்தோத்திரம், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமேன். ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் பிரிச்சுட்டார். பார்த்தீங்களா? இந்த 140 கோடி இருக்கிற இந்த இந்திய தேசத்தில் ராயனுடையது. யாராவது ஜிஎஸ்டி கட்டாமல் இருக்கிறோமா? ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாமல் ஒரு தோசை வாங்கினாலே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 14 ரூபா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 14 ரூபா. கேட்கல மாட்டாங்க. பிரதர், நீங்கள் ரொம்ப கமிட்மெண்ட்டில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஜிஎஸ்டி குறைச்சி போட்டுருவா அப்படின்லாம் கேட்பாங்களா? வற்புறுத்தி கட்டாயமாக பிடுங்கப்படுகிறது. ஆனால் தேவன் பாருங்க, அப்படி நம்மகிட்ட பிடுங்கி சபை ஆசீர்வாதமாக இருக்குன்னு விரும்பவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம எப்படி கொடுக்கணுமா? ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:7 வாசிக்க கேட்கலாம். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி கொடுக்கணுங்கிற அழகாக பரிசுத்த பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதி வைத்திருக்கார் பாருங்க. காணிக்கை எங்கெல்லாம் வருதோ அங்கே பக்கத்தில் ஒட்டிக்கிட்டே ஒரு வார்த்தை வரும், உற்சாகமாய். ஆமே. நீங்கள் சொல்லி கண்டித்து அப்படி அவன் கொடுத்தா அதில் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. ஆகவே சோத்திரம், கண்டனம் பண்ணியோ நீங்கள் கட்டாயப்படுத்தியோ கேட்காதீங்கம்பாங்க. சோத்திரம். ஆனால் சத்தியமாயிற்று. வருஷத்துக்கு 2-3 தடவை சொல்லி கொடுக்கணும். ஆனால் பாருங்கள்,
இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரம், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். உற்சாகமா கொடுங்க, விசனமா கொடுக்காதீங்க. ஸ்தோத்திரம், நீங்க அப்படி கொடுத்தா பல கடன்களை தேவன் உங்களுக்கு அடைக்க செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அடியானுக்கு செய்து கொண்டிருக்கிறார். எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கிறேன். அதுக்காக தான் சொல்றேன். சும்மா ருசி பார்க்காம சொல்ல மாட்டேன், சுயநலத்துக்காக சொல்ல மாட்டேன். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இடம் கொள்ளாமற் போக மட்டும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஓ சோத்திரம், ஆசீர்வாதம் வர்ஷிக்க பண்ணப்பட வேண்டும். விளைச்சலை கர்த்தர், கெடுக்கிறவர்களை கர்த்தர் கண்டிப்பார். அல்லேலூயா, ஆமென். ஜிஎஸ்டி பாருங்க, வற்புறுத்தி வாங்குறாங்க. அதனால தான் அதுக்காக நம்ம கொடுக்காம இருக்க முடியுமா? ரோட் டேக்ஸு, ரோடு இவ்வளோ நல்ல எல்லா கட்டமைப்புகளும் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் வரி செலுத்துவது அவசியம். இவ்வளோ வரி எதுக்கு நம்ம செலுத்துகிறோம்? பஸ் வசதி, ட்ரெயின் வசதி, ஃப்ளைட்டு எல்லாம் பாருங்க. ஸ்தோத்திரம், மின்சாரம், எல்லா கட்டமைப்புகளும் நம்ம கொடுக்குற வரியில் இருந்தால் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது. வரி இல்லைன்னா எப்படிங்க? தசமமாகம் இல்லை என்றால் சபை எப்படி நடக்கும்? ஆகவே தான் கண்டிக்கிறார். அந்த வசனத்தை மீண்டும் எடுத்துக்கொள்வோம். மல்கியாவின் புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் பகுதி. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே. பார்த்தீங்களா? ஆலயத்தில் ஆகார குறைவு வந்துடக்கூடாது. வீட்டில் ஆகாரம் குறையலாம், செழிப்பு குறையலாம், வசதி வாய்ப்புகள் குறையலாம். ஆலயத்தில் ஒரு நாளும் ஆகாரம் குறையக்கூடாது. அல்லேலூயா, ஆலயம் தொடர்ந்து நடக்க வேண்டுமே. விளைச்சல் கொடுத்தாதான் அந்த ஆலயம் செழிப்பா இருக்குங்க. இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், நாம் தேவ சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம் குறைவிடாமல் இருக்க வேண்டும் என்றால், ஆலயம் செழிப்பா இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய தசம பாகங்கள் எல்லாம் பண்ட சாலைகளுக்கு கொண்டு வாருங்கள் என்பது தேவ கட்டளை. அல்லேலூயா. இந்த டைத் எதை குறிக்கிறது அப்படின்னா, விசுவாச கிரியைகளை குறிக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. வெறும் கையோடே என் ஆலயத்துக்கு ஒருவனும் வரக்கூடாதுங்கிறார் பாருங்க. வெறும் கையோடு வரக்கூடாது. கை வீசிட்டு எவ்வளோ உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். இல்லை, பலனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்காரு, சம்பாதிக்க வேண்டிய பலனை கொடுத்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். விசுவாச கிரியைகள் தான் தசமமாகம் கொடுப்பது. ரெண்டாவது கீழ்ப்படிதல். இது தேவனுடைய கட்டளை அல்லவா? ஒபீடியன்ஸ், டெமான்ஸ்ட்ரேட் ஆஃப் ஃபெய்த், டெமான்ஸ்ட்ரேட் ஆஃப் தி ஒபீடியன்ஸ், டெமான்ஸ்ட்ரேட் ஆஃப் கிராட்டிடியூட். இது ஒரு நற்கிரியைகள். ஸ்தோத்திரம். கவனிங்க, உங்களுக்கு ஆண்டவர் 100% கொடுக்கிறார். கவனிங்க, ஆண்டவர் எப்பவுமே கொடுக்காததிலிருந்து கேட்க மாட்டார். உங்களுக்கு என்ன வருமானமோ அவைகளில் 10% கர்த்தருக்கென்று ஒதுக்கி வைத்து விட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். 90% உங்களை எடுத்துக்க சொல்றாரு, ஒரு 10% தான் கேட்கிறார். அப்போ இது ஒரு கிராட்டிடியூட். ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறீங்க, 10% உமக்குரியது, நான் உற்சாகத்தோடு அதை கொடுக்கிறேன், நன்றியுள்ள இருதயத்தோடு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தா கட்டாயம் தேவஜனம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. This is a closer relationship with God. ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்புடையது. நன்றி உணர்வு. பார்த்தீங்களா? இப்போ கொடுக்காட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் கொஞ்சம் கண்டனம் பண்ணுறார். கொடுக்காதவங்களை கண்டனம், அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். நான் அடியார் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களை தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மல்கியாவின் நாட்களில் தேவ ஜனம் தீர்க்க தரிசிகளோடு ஒரே ஆர்கியூமெண்ட். எங்களை மனம் திரும்புன்னு சொல்றீங்க, எந்த விஷயத்தில் மனம் திரும்புவது அப்படின்னா 8ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்டோம். ஸ்தோத்திரம். தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. அல்லேலூயா.
அப்படி சொல்லிட்டு வேதாகமத்தில் இந்த ஒரு இடத்துல தாங்க கர்த்தரை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமே. டெஸ்ட் பண்ணி பாரு, நீ எதிர்பாரு. இது ஒரு விதைங்க. திஸ் இஸ் a seed. ஒரு விவசாயி விதைய சாப்பிட மாட்டான். யாராவது உமியை விதைப்பாங்களா? விதைய தான் விதைக்கணும். அப்போ இது கர்த்தருக்குரியது, இதை நாம் எடுக்கக்கூடாது. இது ஆங்கிலத்தில் ராபிங் என்று சொல்லப்படுகிறது. ராபிங் என்றால் ஆண்டுடைய சோத்திரம், அதை நாம் எடுத்துக்கொள்வது, கொள்ளையிடுதல். கவனிங்க, சில நேரத்தில் அதை நான் பயப்படுவேன். ஒரு அமௌண்ட் கிடைச்சிச்சுன்னா உடனே எடுத்து வச்சிருவேன். அதை எடுக்கிறதுக்கு, நமக்கு டச் பண்றதற்கு பயம். ஏன்னா இது கர்த்தருடையது. அல்லேலூயா. ஆமென். ஆஃபரிங் அது வேற, தசம பாகம் வேற. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. தசம பாகத்தை நீங்க எங்க பரிசுத்த பந்தி எடுக்கிறீங்களோ அங்க கொடுக்கணும். எல்லா இடத்திலும் தூக்கி அப்படி விதைக்க கூடாது. ஆஃபரிங் எங்கனாலும் கொடுக்கலாம். நீங்க வேற சர்ச்சிலேருந்து வர்றீங்க, இங்க தசம பாகம் கொடுக்கக்கூடாது. நீங்க போற சர்ச்சுக்கு தான் தசம பாகம் கொடுக்கணும். இதெல்லாம் பிரமாணம், கட்டளை. இதை நாம் கை கொண்டு நடந்தால் இடம் கொள்ளாமற் போகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். உங்கள் விளைச்சலை கெடுக்கிறவர்களை கர்த்தர் கண்டிப்பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஆண்டவர் கொடுப்பார். சோத்திரம். உங்களுடைய வியாபாரத்தை ஒருவரும் தொட முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இதில் நீங்கள் தவறு இருந்தா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இதில் நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. விசனமாக அல்ல, மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், கட்டாயமாய் அல்ல. திஸ் இஸ் a chance for me. இது எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்று சொல்லி மனதார கொடுத்து பாருங்க. கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொடுப்பதில் கிருபை பெற்ற ஒரு சபை இருந்ததாம். வாசிக்கலாமா? 2 கொரிந்து சபையில், கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பரிசுத்த பவுலடிகளார் இதை எழுதி வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 8, 1, 2, 3. அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கெதோனியா நாட்டு சபைகள் எப்படி கொடுத்ததாம்? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 2ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. கொடிய உபத்திரவம், தரித்திரம். ஆனால் கர்த்தருக்கென்று வரும்போது பரிபூர்ண சந்தோஷம், மிகுந்த உதாரத்துவம். அல்லேலூயா. ஜெனரஸ்லி, உதாரத்துவம் நம்ம அப்படி கொடுக்கணுங்க. கொடுப்பது நம்ம காணிக்க மட்டும்தான் நினைக்கிறோம். மிக முக்கியமான ஒன்று. இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. சோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சோத்திரம் வாசிங்க. யாராவது ஆவினால் ஏற்பட்டவர் வாசிங்க. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. காணிக்கை தசமமாகலாம் அது 2வது தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். அவன் இது இல்லாம நீங்க உங்க சொத்தையே எழுதி வைத்தாலும் ஆண்டவர் அதுக்கு பிரியமாயிரார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் தரித்திரத்தின் தேவனா? உங்ககிட்ட வாங்கி தான் அவருடைய ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? இல்லை இல்லை இல்லை. நெவர். தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. முதலாவது நாம் கொடுக்க வேண்டிய அருமையான காணிக்கை நமது சரீரத்தை பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாய் எத்தனை பேர் படைக்க ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆமென். காசு, பொருள் அதெல்லாம் 2வது தான். நம்முடைய மனம், நம்முடைய இருதயம், யோசனைகள், சிந்தைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதுங்க.
சிந்தை சரியில்லாமல், யோசனைகள் சரியில்லாமல், இருதயம் சரியில்லாமல், சரீரம் அசுத்தமா இருந்து கொடுத்தா அதில் ஆண்டவர் பிரியப்படவே மாட்டார். ஆமென். இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அது என்னவாம்? 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாக வேண்டும். மனம் பழைய மனமா இருக்கக்கூடாது. ரினியூவல் அவர் செல்ஃப். நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், இந்த இயற்கையை கவனித்து பாருங்க. அவைகள் தன்னை மாற்றுவதில் எவ்வளோ கவனமா இருக்கு. ஒரு பூவை வைத்து வயசு கண்டுபிடிச்சிட முடியுமா? பூ எவ்வளோ செழிப்பா இருக்கு, தன்னை புதிதாக்கி கொள்ளுகிறது. ஆனா மனுஷனை வச்சு பாருங்க, இவங்களுக்கு இத்தனை வயசு, முடியெல்லாம் நரைச்சிருச்சு, கண்டிப்பா இவங்களுக்கு 50 வயசு மேல இருக்கும், இப்படிலாம் நம்ம வயசை மெஷர் பண்ணிடுறோம். ஆனா மரங்களை, கடல் தண்ணீர் எடுத்து நம்ம நேற்று ஊற்றின வாட்டர் பாட்டிலில் ஊற்றின தண்ணியை நம்ம குடிக்க மாட்டேங்கிறோம், பழைய தண்ணி அப்படிங்கிறோம். கடல் தண்ணி எடுத்து பாருங்க, எத்தனை வருஷம் ஆச்சு. அது தன்னை புதுப்பித்து கொள்ளுகிறது. தனக்குள் இருக்கிற அழுக்கை, அவமானங்களை, ஸ்தோத்திரம் எல்லாம் நுரையை வெளியே தள்ளி தன்னை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான காரியங்களை இயற்கை நமக்கு படிப்பிக்கிறது. இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், மனதை நாம் புதிதாக்கி கொள்ள வேண்டும். ஆமென். கடின குணத்தோடு இருக்க வேண்டாம், இளகின மனதோடு, ஆண்டவரே என்னை நான் அப்படியே அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னும் அன்புடையவனாய் இருப்பேன், இன்னும் அன்பு, பரிவு, கரிசனை உடையவனாய் இருப்பேன். நம்மை தாழ்த்திக்கிட்டே இருக்கணுங்க. மனம் புதிதாக வேண்டும். பழைய சுபாவத்தோடு வாழக்கூடாது. கோபத்தோடு, எரிச்சலோடு, கீழ்ப்படியாமையோடு வாழாதீங்க. இந்த காலை வேளையில மிகுந்த சிறந்த காணிக்கை என்னவென்றால் நம்மை அர்ப்பணிப்பது. ஆமென். நம்ம மனசு சொல்லாம எப்படிங்க காணிக்கை கொடுப்பீங்க? எப்படி தசமாக கொடுப்பீங்க? இருதயம் தான் ஃபர்ஸ்ட் மாறணும், அதுக்கப்புறம் தான் காசு பணம்லாம். இந்த காலை வேளையில ஒரு புத்தியுள்ள ஆராதனையை இந்த 7ஆம் நாள் நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? நம்முடைய மனது புதிதாகணுங்க. ரெஃப்ரெஷ் அவர் செல்ஃப். இயற்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். பார்த்தீங்களா ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில அதுவே ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை. ஆமென். ஸ்தோத்திரம். மல்கியாவின் புத்தகத்தில் நம்ம வாசித்தோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 17:17. இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் ரொம்ப அவசியங்க. நம்ம வாழ்க்கையில இந்த மறுரூபமாகுதல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். யோவான் 17:17 வாசிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உமது வசனமே சத்தியம். அல்லேலூயா. சத்தியத்தினால தான் நம்ம மறுரூபமாக முடியும். வார்த்தையினால் தான் நம்ம மறுரூபமாக முடியும். அல்லேலூயா. இது தேவனுடைய ஆலயம். எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு கட்டடத்துக்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா, நம்ம சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இது பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். ஒரு பில்டிங்க்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம். ஆலயத்துக்குள்ள உட்காந்து சுருட்டு குடிக்கிறது முடியாது, வெத்தலை பாக்கு போட முடியாது, புகையில போட முடியாது. இது ஜெபிக்கிற இடம், பரிசுத்த ஆலயம். மதுபானம் பண்ண முடியாது, ஆனால் சரீரத்தில் பண்ணிக்கலாம். ஆகவே தான் ஆண்டவர் கண்டனம் பண்ணார். ஒரு கட்டிடத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, உங்க சரீரமே கர்த்தர் தங்குகிற ஆலயமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சரீரத்தை ஒப்பு கொடுப்பது எவ்வளோ முக்கியம் பாருங்க. இந்த பில்டிங்கா பரலவும் போகுது? இந்த சர்ச் ஆலயம் பில்டிங் பரலவும் போகுதா? இந்த ஆலயத்தின் இந்த கட்டிடங்களுக்கு இவ்வளோ உரிமை கொடுக்கிறோம், ஆனா சரீரத்தை மதிக்கிறதே இல்லை. சரீரத்தை நல்ல சுத்தபத்தமாக வச்சுக்கணும். அசுத்தங்கள், தீட்டுகள், அருவருப்புகள், ஆபாசங்கள், இச்சைகள், கேளிக்கைகள்
இவைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆமென். ஆலயத்துக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆலயம் கட்டடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஆனால் சரீரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. புதிய ஏற்பாட்டில் சொல்லுது, நீங்கள் உங்களுடைய சரீரமே தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது என்று அறியீர்களா? சரீரம் மிகவும் அவசியம். ஆவி ஆத்துமா சுத்தமாக காத்துக்கொள்ளணும். மீண்டும் எல்லாம் சேர்ந்து அந்த ரோமர் 12:1 வாசிக்கலாம். அதுதான் சிறந்த காணிக்கைங்க. இது இல்லாமல் நம்ம எவ்வளோ காணிக்கை கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. வாசிக்கலாம், ரோமர் 12:1 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஜீவ பலியாக. நம்ம காணிக்கை பெட்டியில பணத்தை போட்டுட்டா திருப்பி எடுக்க முடியுமா? எடுப்போமா? எடுக்க முடியாது. அது ஆண்டவருக்குரியது, கர்த்தருக்குரியது. அப்படி இந்த சரீரத்தை பலிபீடத்தில் வச்சிடணும். இந்த சரீரத்தை நம்ம இஷ்டத்துக்கு ஆளுகை செய்யக்கூடாது. இந்த சரீரத்தை நம்முடைய இச்சைகளை நிறைவேற்ற நம்ம தூண்டக்கூடாது. அதான் சிறந்த காணிக்கை. அல்லேலூயா. ஆமென். சோத்திர. சிலவங்க காணிக்கையெல்லாம் கொடுத்துருவாங்க, தசமபாகம்லாம் கொடுத்துருவாங்க, ஆனால் ஆலயத்துக்கு வரவே மாட்டாங்க. அதில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். அப்படிப்பட்ட காணிக்கையை வைத்து தான் சர்ச்சை ரன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. சர்ச்சில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நமக்கு நிறைய தேவைகள் இருக்குப்பா. அதுக்காக ஆலயத்துக்கே வராமல் இருந்துட்டு எப்பமாவது மாதத்தில் அல்லது வருஷத்தில் ஒரு தடவை வந்துட்டு சாட்சி சொல்லிட்டு போனால் ஆண்டவர் பிரியப்படுவாரா? நெவர். ஒருபோதும் ஆண்டவர் பிரியப்பட மாட்டாருங்க. இந்த காலை வேளையில் சோத்திரம், ஒரு ஆலய கட்டிடத்துக்கு எவ்வளோ முக்கியம் கொடுக்குறோம், ஆனால் நம்ம சரீரத்துக்கு முக்கியம் கொடுக்கறது இல்லையே. இந்த காலை வேளையில் என்னையே ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறேன். ஆமென். சர்வாங்க தகன பலியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. பலிபீடத்தில் போயிடுச்சுன்னா அதை நம்ம எடுக்கவே முடியாது. காணிக்கை பெட்டிக்குள்ளே நம்முடைய தசமபாகங்கள் காணிக்கை போயிடுச்சுன்னா அதை மீண்டும் நம்ம கேட்டு வாங்க முடியாததை போல பலிபீடத்தில் நமது சரீரத்தை, நம்முடைய ஆவி ஆத்துமா முழுவதையும் பலிபீடத்தில் வைத்து விட்டு, ஓ இது உமக்கே தருகிறேன். அல்லேலூயா. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கலாம். ஆண்டவர் கொரிந்து சபைக்கு பரிசுத்த பவுலடிகளார் மூலம் நல்ல கண்டித்து சொல்றார் பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? பார்த்தீங்களா எப்படி கேட்குறாரு பாருங்க. இந்த சரீரத்தை குறித்து நம்ம கணக்கு கொடுக்கணுங்க. என் இஷ்டத்துக்கு தான் நான் செய்வேன்னு சொல்லக்கூடாது. இந்த சரீரத்தை எதற்காலாம் பயன்படுத்தணும்? ஆசை இச்சைகளுக்கு அதிகமாக பயன்படுத்திருக்கிறோமா? தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமா? கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய நாமம் மகிமைக்காக நாம் இந்த சரீரத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமென். காணிக்கைன்னா வெறும் பணம் பொருள் நினைக்கிறோம். அதை விட பெரியது நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமாக அர்ப்பணிக்கணும். அடுத்த வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:20 வாசிக்கலாம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்தின் பிரதான நோக்கம் என்னன்னா, இந்த சரீரத்தினால சோத்திரம் ஆண்டவரை எவ்வளோ தூரம் மகிமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். இந்த காலை வேளையில் நாங்கள் குடும்பமாக வர்றது பெரிய சிரமம் தான். ஏன் இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம்? உயிர் இருக்கிற வரை நாம் ஆண்டுடைய திருமுகத்தை தேடுவதில் கருத்தாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். உயிர் போச்சுன்னா அவ்வளோதாங்க. இந்த சரீரம் ஒரு நாளைக்குள்ள அடக்கம் பண்ணி முடிச்சிருவாங்க பாருங்க. உயிர் இருக்கிற வரை ஆண்டவரை நம்ம தேடணும், தரிசிக்கணும்.
அதான் 6 நாள் உங்களுக்காக எடுத்துக்கோங்கிறாரு, ஒரு நாள் கொடுக்க மாட்டியா அப்படிங்கிறாரு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராதவங்க நான் கண்டனம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், கடைசி மூச்சு இருக்கிற வரை. ஏன்னா நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க, தசமமாக கொடுக்குறீங்க, சத்தியத்தை சத்தியமாக சொல்லணுங்க. அப்படி இப்படியே மூடி மறைச்சு பேசுனா அதெல்லாம் ஒரு ஊழியனே கிடையாதவர். கண்டிப்பாக நீங்கள் சொல்ல சொல்ல உங்களிடத்தில் மாற்றம் வரும். கர்த்தருக்கு நீங்கள் முதலுரிமை கொடுப்பீர்கள். கண்டிப்பாக உங்கள் சரீரத்தினால் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. 6 நாள் உங்களுக்கு, ஒரு நாள் தேவனுக்கு. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப என்ன பிஸின்னு கேட்குறேன். சரீரத்தில் இயலாமல் போயிருச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பலனை ஆண்டவர் எடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் செய்ய முடியாதுங்க. சம்பாதிக்க வேண்டிய பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இந்த தசம பாகம் காணிக்கை, நமது சரீர காணிக்கை, அர்ப்பணிப்பெல்லாம் செஞ்சு பாருங்க. வானத்தின் பலகணிகளை கர்த்தர் நமக்காக திறக்கிறவர். ஆமென். நீங்க முயற்சியே எடுக்க வேண்டாங்க, கர்த்தரே எல்லாம் செய்து கொடுப்பார். நம்பிக்கை இல்லையா? ஆமென். அதெல்லாம் நிறைய விஷயத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன். நிறைய தேவைகள் இருக்கும், பெரிய பெரிய தேவைகள் இருக்கும். அதெல்லாம் மறந்து அப்படியே வேத தியானத்தில், ஆண்டவரை துதிக்கிறதுல, வேதத்தை ஆராய்ச்சி செய்வதில் இந்த சரீரத்தை அப்படியே விட்டு கொடுத்துருவேன். சோத்திரம். திரும்பி பார்த்தா எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். முயற்சி எடுக்கணும். ஏன் வசனத்தை இவ்வளவு நேரம் நம்ம போதிக்கிறோம்? சோத்திரம். நீங்கள் கொடுக்குற காணிக்கை சோத்திரம் அது பிரயோஜனமாக இருக்கணுமே. ஒரு வேதபாரகன், ஒரு போதகன் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படி சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும். அதுதான் வேலைங்க. தட் இஸ் மை டியூட்டி. இந்த உபதேசம்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படும். ஏன் தரித்திரம்? கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம டச் பண்ணுறோம். அதனால தான் ஆண்டவர் சோத்திரம் மீண்டும் மீண்டும் போய் நம்ம மாட்டிக்கிறோம் நிறைய பிரச்சனைகளை. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறப்பார். ஆமென். நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி சில நேரத்தில் கடிந்து கொண்டு சொல்றேன். நீங்க அழிந்து போகணும் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கும் போது இடம் கொள்ளாமற் போக மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. காணிக்கைகளையும் தசம பாகத்திலையும் ஆண்டுடைய ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம் குறையாதபடிக்கு. ஆமென். சோத்திரம். கண்டினியூஸாக சர்ச்சு நடக்கணுமே, சர்ச்சு ரன் ஆகணுமே, சொந்த இடம் வாங்கணுமே, எல்லாம் வேணுமே. கிளை சபைகள் வேண்டாமா? எங்கே பாட்டு பாஸ்டர் போட்டிருக்கு தசமபாகம்னு சொல்லலாம். தசமபாகத்தை பற்றி ஏன் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு வார்த்தை தான், மத்தேயு 23:23. அதுக்கு மேலே ஏன் போடலைன்னா, தசமபாகம்னா சோத்திரம் 100ல் 10 தான், 10ல் 1 தான். அதை விட அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவ்வளவோ போடவே இல்லை. அல்லேலூயா. இவைகளையும் கை கொள்ளுங்கள், அவைகளையும் விட்டு விடாதிருங்கள்னு சொல்லியிருக்கிறார். ஏன் நிறையா கொடுக்கல அப்படின்னா, சொத்தையே வித்துட்டு வந்து பாதத்தில் வச்சாங்களாம். சோத்திர. கர்த்தருக்கென்று கொடுங்கள். தேவனுடைய சபை வளரட்டும், கிளை சபைகள் உருவாகட்டும், சபையின் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். டைம் ஆயிடுச்சு. சோத்திரம். கர்த்தர் நாமே இந்த சோத்திர வேத வசனங்கள் மூலம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நின்று அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை வாசித்து விட்டு நம்ம போயிடலாமா? சோத்திரம். எல்லாம் சேர்ந்து அந்த வசனம் வாசிக்கலாம். இந்த ஆசீர்வாதம்லாம் அப்படியே நமது வீட்டில் வந்து பலிக்கட்டும் என்று மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மல்கியாவின் புஸ்தகம் 1106 பக்கம். சோத்திரம். 10, 11, 12 வாசிக்கலாம். என் ஆலயத்தில் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான 7ஆம் நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே சோத்திர கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஆசீர்வாதத்தின் திறவுகோல் கட்டளையை, ரகசியத்தை
எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களப்பா. ஆசீர்வாதத்தின் ரகசியமே உமக்கு கொடுக்கறது தான்ப்பா. எங்கள் பொருட்களை விட, எங்கள் பணங்களை விட ஆண்டவரே, எங்கள் சரீரம் எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது சுவாமி. எங்களுடைய ஆவி ஆத்துமா எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது ஆண்டவரே. அதில் இன்னும் நாங்கள் பரிசுத்தமாகுதலை காத்துக்கொள்ள, தெய்வ பயத்தோடு காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. போதகருக்காகவோ ஸ்தாபனத்திற்காகவோ வேறு யாருக்காக நாங்கள் செய்யக்கூடாது. கர்த்தரையே கனப்படுத்த, கர்த்தரையே பிரியப்படுத்த கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.